எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான வீடியோ பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட்டு கவுன்சிலிங் நீட் கவுன்சிலிங்கான ரேங்கிங் லிஸ்ட் வெளியிட்டிருக்காங்க. அதில் 7.5% கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்களுக்கான கோட்டா அதுவும் வெளியிட்டிருக்காங்க. அந்த லிஸ்ட் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட மொத்த லிஸ்ட் அந்த 26 காலேஜோட லிஸ்ட் நம்ம ஆல்ரெடி வெளியிட்டோம். இது முன்னாடி உள்ள வீடியோவில் வருது, அதை பார்த்துக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம 7.5 கோட்டா மட்டும்தான் வெளியிட பார்க்க போகிறோம். இதில் பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் வந்து 406 சீட் இருக்குது. தமிழ்நாட்டில் உள்ள 26 காலேஜில் 406 சீட் இருக்குது. அதுக்காக அப்ளை பண்ணவங்களோட லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னாக்கா 951 பேர் அதில் வந்து செலக்ட் ஆகிருக்காங்க, ரேங்கிங்கில் இருக்காங்க. இந்த 951 பேர்லேருந்து தான் 406 பேரை செலக்ட் பண்ண போகிறாங்க. அதில் பார்த்திங்க அப்படின்னாக்கா கேஸ்ட் வைஸ் கம்யூனிட்டி வைஸ் கோட்டா வெளியிட்டிருக்காங்க. அதில் பிசி கோட்டாவில் பார்த்தீங்கன்னா 332 பேர் மொத்தம் செலக்ட் ஆகிருக்காங்க. அதில் ஃபஸ்ட் ரேங்கில் உள்ளவர் பார்த்திங்கன்னா 646, 332வது ரேங்க் வந்து 113, மொத்தம் 34% வந்திருக்காங்க இவங்க பிசி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா எம்பிசி கோட்டா, எம்பிசியும் கிட்டத்தட்ட பிசிக்கெலாம் வந்திருக்காங்க. எம்பிசி பார்த்தீங்கன்னாக்கா மொத்தம் 327 பேர் செலக்ட் ஆகிருக்காங்க. அவங்களோட ஃபஸ்ட் மார்க்கு 664, அவங்களோட 327வது ரேங்கிங் பார்த்தீங்கன்னா 113வது மார்க்கு. இதுக்குள்ளே தான் அவங்களோட சீட்டு வரப்போகுது. அதோட பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 34.3% அவங்களது இருக்குது. அதுக்கப்புறம் பிசிஎம் அப்படின்னா பிசி முஸ்லீம்ஸில் பார்த்திங்க அப்படின்னாக்க மொத்தம் 38 பேர் செலக்ட் ஆகிருக்காங்க. அது 3.9% வருது. அதில் ஃபஸ்ட்டு மார்க்கு பார்த்தீங்கன்னா 444, அதான் ஃபஸ்ட் ரேங்கு. அதில் 38வது ரேங்க் வந்து பார்த்திங்கன்னா 115. இதுதான் அவங்களோட லிஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஓசி கோட்டா, ஓசியில் பார்த்திங்க அப்படின்னாக்கா அதர் கேஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஓசி. இதில் வந்து பார்த்திங்கன்னா பார்வர்டு கேஸ்ட்லாம் அதிகமாக வருவாங்க. மொத்தம் 3 பேர் தான் செலக்ட் ஆகிருக்காங்க, அதாவது 0.3%. அந்த 3 பேரோட ரேங்க்கு அவரோட மார்க்கே சொல்லிடுறேன். 293, 216, 195. இந்த 3 ஒரு மார்க்கு தான் செலக்ட் ஆகிருக்காங்க. இந்த 3 பேருக்கு தான் கவுன்சிலிங்க்கு வரதுக்கான வாய்ப்பு உண்டு. அதுக்கப்புறம் எஸ்சி கோட்டாவில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 193 பேர் ரேங்கிங் லிஸ்ட்டில் வந்திருக்காங்க, செலக்ட் ஆகிருக்காங்க, 20.2%. அதில் ஃபஸ்ட் ரேங்க் பார்த்தீங்கன்னா 501, 193வது ரேங்க் பார்த்தீங்கன்னா 113வது மார்க்கு. அதுக்கப்புறம் எஸ்சிஏன்னு சொல்லக்கூடிய அருந்ததியர். அருந்ததியில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 54 பேர் செலக்ட் ஆகிருக்காங்க, 54. அது 5.6% வருது. அதோட ஃபஸ்ட் ரேங்க் அப்படின்னா 508 மார்க்கு. அந்த கேஸ்டினுடைய 54வது ரேங்கிங் பார்த்தீங்கன்னாக்கா 113. அதுக்கு அடுத்தபடியாக கடைசியாக இருக்கக்கூடியது எஸ்டி கேண்டிடேட்டில் மொத்தம் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து செலக்ட் ஆகிருக்கிறது 4 பேர் தான், 0.4% தான் செலக்ட் ஆகிருக்காங்க. அந்த 4 பேரோட மார்க்குமே கொடுத்துட்டாங்க. 242, 228, 145, 124 அப்படிங்கிற அந்த மார்க்கு தான். இவங்க 4 பேர் தான் வந்து அதுக்கு செலக்ட் ஆகிருக்காங்க. 242, 242, 227, 145 and 124. இந்த 4 பேர் தான் எஸ்டி கேண்டிடேட்டில் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து செலக்ட் ஆகிருக்கிறவங்க. நம்ம அடுத்த செலெக்ஷன் லிஸ்ட்டுங்கிறது நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.